எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை தமிழகத்தின் பல்வேறு சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை நேரடியாக தொட்டடையும் வகையில் அமைந்துள்ளது. மக்களின் வாழ்க்கை சுமையை குறைத்து நிலையான பொருளாதார பாதுகாப்பை உருவாக்குவதுதான் எங்களின் இலக்கு என்ற நோக்கத்துடன் இவ்வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலில் கடலோர பகுதிகளில் வாழும் மீனவர்களை முன்னிறுத்தி முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வரும் 8000 நிவாரணத் தொகை அதிமுக ஆட்சி அமைந்தால் ரூபாய் 12,000 உயர்த்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சீற்றங்கள் போன்ற காரணங்களால் வருமானம் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு இது பெரும் ஆதரவாக இருக்கும் என கூறப்படுகிறது. குடும்பத்தின் அன்றாட செலவுகள், குழந்தைகளின் கல்வி, மருத்துவ தேவைகள் ஆகியவற்றை சமாளிக்க இந்த உயர்வு உதவும் என வலியுறுத்தப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்களின் பெருவிழாவான பொங்கலை முன்னிட்டு ரூபாய் 1000 பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விழாக்கால செலவுகளை குறைத்து ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியுடன் திருநாளை கொண்டாட வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது. இது பொருளாதார ரீதியாக பலவீனமான குடும்பங்களுக்கு நேரடி நிவாரணமாக அமையும் என குறிப்பிடப்படுகிறது. இளைஞர்களை மையமாக கொண்டு மற்றொரு முக்கிய அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை குறைந்தபட்ச பொருளாதார பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இளைஞர்கள் தங்களின் திறன்களை மேம்படுத்தும் பயிற்சிகளில் ஈடுபடவும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவும் உதவும் என கூறப்படுகிறது. மேலும் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி முடித்த பின்னரும் வேலைவாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கும் இளைஞர்களின் குடும்பச் சுமையை குறைப்பதே இதன் நோக்கம் என விளக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்காகவும் முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுள்ள அனைத்து விவசாய கடன்களும் அதிமுக ஆட்சி அமைந்தால் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடன் சுமையால் அவதிப்படும் விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய நிம்மதியாக இருக்கும் என கூறப்படுகிறது. விவசாய உற்பத்தி அதிகரித்து கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெற இது உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மீனவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என சமூகத்தின் பல தரப்பினரையும் உள்ளடக்கிய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பொருளாதார பாதுகாப்பையும் மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக தரப்பு வலியுறுத்துகிறது. தேர்தல் சூழலில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்புகள் மக்களின் ஆதரவை பெற முக்கிய காரணியாக அமையுமா என்பது அரசியல் வட்டாரங்களில் கவனிக்கப்படுகிறது.